விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் திருமணத்திற்கு வற்புறுத்திய குறும்பட இயக்குனரை முன்னாள் காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டு துணை நடிகை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் உள்ள பிள்ராம்பட்டு கிராமத்தில் கடந்த 7ஆம் தேதி சவுக்குத்தோப்பு ஒன்றில் அழுகிய நிலையில் உடலில் வெட்டுக்காயங்களுடன் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆய்வாளர் 3 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 12 பேர் கொண்ட 4 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணத் உத்தரவிட்டார். களத்தில் இறங்கிய தனிப்படை போலீசார் அந்த பகுதிகளில் இருந்த 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர். முடிவில் கடந்த 3ஆம் தேதி இரவு ஆட்டோவிலிருந்து ஒருவர் தொப்பி அணிந்து கொண்டு செல்வது தெரியவந்தது. சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோ எண்ணை கொண்டு உரிமையாளரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆட்டோவில் சென்றது கொலை செய்யப்பட்ட திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பதும், அவர் சினிமாவில் குறும்படங்கள் எடுத்து இயக்கி வந்ததும், அவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகியிருப்பதும் தெரியவந்திருக்கிறது. இதையடுத்து கொலைக்கான காரணத்தை கண்டறிய விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசாரின் சந்தேகம் ஜெயக்குமாருடன் பழகிய 23 வயதான சினிமா துணை நடிகையும் ஜெயக்குமாருடன் பல்வேறு குறும்படங்கள் எடுத்ததாக கூறப்படும் பூஜா என்பவர் மீது திரும்பியுள்ளது. பூஜாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த 5 ஆண்டுகளாக பூஜாவும் ஜெயக்குமாரும் நெருங்கி பழகி வந்ததாகவும், ஜெயக்குமார் பூஜாவிற்கு பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஜெயக்குமார் பூஜாவை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாகவும், இல்லையென்றால் தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பித் தரக்கோரி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த பூஜா தனது முன்னாள் காதலனான தேவாவிடம் இதுகுறித்து கூறிய நிலையில், தேவா அவரது சக நண்பரான ஐயப்பன் என்பவரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் பூஜாவின் நண்பரான துர்கா உள்ளிட்ட 4 பேரும் திட்டமிட்டு ஜெயக்குமாரை ஐயப்பனின் சொந்த ஊரான பிள்ராம்பட்டுக்கு வரவழைத்து அரிவாளால் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டி கொலை செய்துள்ளனர். இதையடுத்து கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த பூஜா மற்றும் கொலை செய்த ஐயப்பன், அவரது நண்பர் தேவா, துர்கா, குரு ஆகியோரையும் ஐயப்பனின் உறவினர்கள் சடையாண்டி, பூங்காவனம், 2 சிறார்கள் உட்பட 9 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று 16 மற்றும் 14 வயதுடைய சிறுமிகள் இருவர் 17 வயது சிறுவனுடன் தாம்பரத்திலிருந்து மதுராந்தகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களை மதுபோதையில் இருந்த 2 பேர் பின்தொடர்ந்து துரத்தியதாக தெரிகிறது. அத்திப்பாக்கம் அருகே இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் மதுபோதையில் வந்த இருவர் 14 வயது சிறுமியை ஏரி பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. அதிகாலையில் தானே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்ற சிறுமி தனக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தை மருத்துவர்களிடம் கூறியுள்ளார். மருத்துவர் அளித்த தகவலின்படி விசாரணையை தொடங்கிய போலீசார் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்ததோடு மற்றொருவரை தேடி வருகின்றனர். மானாமதுரை இளைஞர் போலீஸ் கஸ்டடி மரணம் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஒரு பக்கம் நீதி போராட்டம் தொடர்கிறது, இன்னொரு பக்கம் விசாரணையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இருவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து மானாமதுரை மதுரை 4 வழிச்சாலையில் 3வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கீதா ஆகியோர் மானாமதுரை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவின் பேரில் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை தேசிய தகவல் மைய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் எடவண்ணா பகுதியில் உள்ள பர்னிச்சர் பொருட்கள் தயாரிக்கும் கடைகளில்
தீ விபத்து ஏற்பட்டதில் 2 கடைகள் முழுவதுமாக எரிந்து தரைமட்டமானது. முன்பகை காரணமாக சிறார்கள் ஒன்று சேர்ந்து 15 வயது சிறுவனை சரமாரியாக தாக்கின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் 15 வயது சிறுவன் மீதான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 15 மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்கள் நண்பர்களாக இருந்த நிலையில் ஏற்பட்ட முன்பகை காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக தெரிய வந்துள்ளது. தொழுகை முடித்து வீட்டிற்கு சென்ற 15 வயது சிறுவனை 2 16 வயது சிறுவர்கள் அழைத்துச் சென்று மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலை மற்றும் கையில் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சிறுவன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மங்கலம் போலீசார் 2 சிறுவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெறிநாய் தொல்லை அதிகமா இருக்குன்னு ஒரு ஊர்ல புகார் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க மீண்டும் வெறிநாய் கடிச்சு சிறுவர்கள் படுகாயமடைஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் ஷாக். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வெறிநாய் கடித்ததில் 5 சிறுவர்கள் காயமடைந்துள்ளனர். காளியம்மன் கோவில் தெரு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர் மீது வெறிநாய் ஒன்று தாக்கி கடித்தது. இதில் சூரியன், ரித்திக், மௌனிஷ், மகிழன் மற்றும் மிதுனா ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்கள் பகுதியில் வெறிநாய் தொல்லை அதிகரித்துள்ளதாக கூறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டுக்கு வெளியில் பசங்க சும்மா விளையாடிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு தெருநாய் அவங்க மேலே பாஞ்சி வாயை கடித்து இழுத்து பிளட்டு ரொம்ப ஓவராகி போச்சுங்க. அது பார்த்து ரொம்ப பதறி போயிட்டு நாங்கள் அதை துரத்தி விட்டு ஊருக்குள்ளே போயிட்டுங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்த வந்து கடித்து ரொம்ப பசங்க எல்லாமே நிறைய சிவியராகி போச்சுங்க. அப்போது பதறிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கிட்டு வந்தோடனே வாய் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சுங்க. ஓவராக வாயிலே பிடிச்சி கடிச்ச உடனே கிழிஞ்சிட்டு ஒரு 6-7 தையல் பக்கம் போட்டிருக்காங்க. இப்போ அது இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்ற அளவுக்கு ரொம்ப பயத்தில் இருக்கும். பையன் சரியானா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். சேலத்தில் மாணவர்களை அடித்ததா தலைமை ஆசிரியை மீது புகார். பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டதால பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூமணியூரில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மாணவர்களை அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கேட்கச் சென்றவர்களையும் தலைமை ஆசிரியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். சென்னையில் பரபரப்பா பேசப்படுற மோசடி வழக்கில் கேரம் வீராங்கனை சிக்கியிருக்காங்க. சென்னை மாதவரத்தில் ஆடு வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக உலக கேரம் போட்டியில் 2 முறை வென்ற வீராங்கனை உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கெல்பன் நகரைச் சேர்ந்த ஜெகன் அளித்த புகாரின் பேரில் மாதவரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் பால்ராஜ், அவரது மனைவி தீபா மற்றும் கேரம் பயிற்சியாளர் இளவழகி ஆகியோர் முதலீடு பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பி வழங்காமல் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3வரையும் கைது செய்த போலீசார் ஒரு கார் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஒரு கும்பல் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செஞ்சதோட அதை டிஜிட்டல் கரன்சியில் மாற்றலாம்னு நினைச்சு வசமாக சிக்கியிருக்காங்க. ஆன்லைன் முதலீட்டு மோசடி மூலம் பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர்.
தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்திய விசாரணையில் இந்த சர்வதேச சைபர் மோசடி வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான மோசடி பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வெளிநாட்டு டிஜிட்டல் வாலெட்டுகளுக்கு அனுப்பியது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் 7 பேரை கைது செய்த போலீசார் மேலும் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர். ஆந்திரா, ஒடிசா மற்றும் சென்னை வழியாக கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற சுமார் 2.65 கோடி ரூபாய் மதிப்புள்ள 530 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த மார்ச் 8ஆம் தேதியன்று தமிழகத்தின் நல்லூர் சுங்கச்சாவடி அருகே மினி ட்ரக் ஒன்றினை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்த போது அதில் கஞ்சா கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இந்த கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு மட்டும் இதுவரை மொத்தம் 1490 கிலோ கஞ்சாவை சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாம்பரம் முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆறுமுகம் மற்றும் சதீஷ் ஆகியோர் திரிசூலம் பகுதியில் உள்ள குடிசை வீட்டில் தங்கியிருந்த போது 8க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் சரமாரியாக ஆறுமுகத்தை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இருதரப்பாக பிரிந்து யார் பெரியவர் என்ற போட்டியில் இந்த இரட்டை கொலை சம்பவம் நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம், முடிச்சூர், ஈக்காட்டுத்தாங்கல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியான தீபக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக பிரபல தெலுங்கு நடிகை புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகை லாவண்யா திரிபாதி ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான புகாரில் குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் குறிவைத்து தொடர்ந்து இழிவான மற்றும் அருவருப்பான பதிவுகள் வெளியிடப்பட்டு வருவதாக லாவண்யா திரிபாதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அவதூறு பதிவுகளை சமூக வலைதளத்தில் இருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவிய சீண்டிய இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர்களை தந்தை மகள் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டியூஷன் முடிந்து வீடு திரும்பிய 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பைக்கில் வந்த சிவக்குமார் மற்றும் சரவணன் என்ற இளைஞர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவியும் அவரது தந்தையும் இளைஞர்களை விரட்டி சென்று மாவடி அருகே மடக்கி பிடித்தனர். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் போலீசில் ஒப்படைத்த நிலையில் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி நகைகளை அடகு வச்சு மோசடியில் ஈடுபட்டவர் வசமா சிக்கியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடச்சேரியில் செயல்பட்டு வரும் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். வங்கி மேலாளர் வழக்கம் போல் நகைகளை சோதனை செய்தபோது தற்காலிக நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வந்த தக்கலை கீழக்கல்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ரகுவரன் போலி நகைகள் அடகு வைத்து மோசடி செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் வெட்டூர்னிமடம் பகுதியில் தங்கியிருந்த ரகுவரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடிபோதையில தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்த மகனை ஈவு இரக்கம் இல்லாம பெற்ற தாயே கொலை பண்ண சம்பவம் அரங்கேறியிருக்கு. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே மதுபோதையில் வீட்டில் தகராறு செய்த மகனை தாய் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலைக்கோவில் நகரில் கறிக்கடை நடத்தி வந்த மாயாண்டி வருமானத்தை வீட்டிற்கு கொடுக்காமல் மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது. இரவு மதுபோதையில் தாயார் லதாவை சரமாரியாக தாக்கியதால் தற்காப்புக்காக கத்தியால் குத்தியதாகவும் இதில் படுகாயமடைந்த மாயாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து சிவந்திப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாய்க்காலில் முதலைகள் இருப்பதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டு
உயிரை பணயம் வைத்து விவசாயிகள் பயணிச்சிருக்காங்க. சிதம்பரம் அருகே கண்ணங்குடி கிராமத்தில் பாலம் வசதி இல்லாததால் முதலைகள் நிறைந்த வாய்க்காலை பிளாஸ்டிக் மிதவைகள் மூலம் விவசாயிகள் கடக்கும் நிலை உள்ளது. பாசிமுத்தன் ஓடையை கடந்துதான் தங்களது விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக பாலம் அமைக்க கோரி விடுத்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். நீண்ட கால கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உடனடியாக இங்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியாத்தத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் ஒரு ஊரையே அதிர வச்சிருக்கு. குடியாத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் விநாயகபுரம் பகுதியில் வசிக்கும் சேட்டு என்பவர் வீட்டில் மர்ம நபர்கள் கதவு மற்றும் பீரோவை உடைத்து 7 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு மிரட்டிய அதிமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பரமக்குடியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளரை மிரட்டியதாக அதிமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் இருந்தபோது அதிமுக நகர்மன்ற கவுன்சிலர் வடமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தனது மதுபான பார் முன்பு அபராதம் விதிக்கக்கூடாது என்று கூறி ஆய்வாளரை டிரான்ஸ்பர் செய்துவிடுவேன் என்றும் மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வடமலை மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான அவரை தேடி வருகின்றனர். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் போலீஸ் ஆக்ஷன் தொடருது. ராமநாதபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஹெராயின் மற்றும் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் மண்டபத்தை சேர்ந்த இப்ராஹிம் பாதுஷா மற்றும் முகைதீன் ஃபயாஸ் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடத்தல் வழக்கில் முக்கிய நபராக தேடப்பட்ட மண்டபத்தை சேர்ந்த ஷேக் ரஹ்மான் 1 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 3 பேரும் ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வருகிற 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டு புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். கென்யாவில் முக்கியமான நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால பலர் உயிரிழந்திருக்காங்க. கென்யாவின் நைரோபி நகரில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 23 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கட்டிட இடிபாடுகளிலிருந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குரோகன் சாலை மற்றும் தொழிற்பேட்டை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் கூட சேர்ந்து அமெரிக்கா ஈரானை தாக்க, பதிலுக்கு ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்க நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்கு. மக்களும் பெரும் பீதியில் இருக்காங்க. மாத்திக்கலாமா? அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஏவுகணை ஏவுதல் மற்றும் போர் விமானங்கள் புறப்படும் காட்சிகளை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது.
அமெரிக்க மத்திய கட்டளை தளம் வெளியிட்ட இந்த வீடியோவில் யுஎஸ்எஸ் ஃப்ராங்க் கி பீட்டர்சன் ஜூனியர் மற்றும் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் போர்க்கப்பல்கள் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கைக்கு ஆதரவாக செயல்படும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் தாக்குதலுக்கு பிறகு பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் தாக்குதலால் கட்டடங்கள் சேதமடைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்ததுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் நகரங்களில் சைரன்கள் ஒலித்ததால் மக்கள் பதற்றமடைந்தனர். ஈரான் தாக்குதல் நடத்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைந்தனர். டெல் அவீவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் அடித்தள கார் பார்க்கிங் பகுதியில் பொதுமக்கள் தஞ்சம் புகுந்தனர்.